ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா கிருபைக்கும் மேன்மைக்கும் உரிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே பெரிய தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவனே, எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நன்றியோடு உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் புகழுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜாதி ராஜாவா இருந்து எங்களை நடத்துகிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்ய சம்பளரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரேகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையானவரே, அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கிருபையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புத அடையாளங்களினால் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் ஜெயமாய் வாழ பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் பலப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய பலத்தினால் எங்களை எடை கட்டுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய கிருபைகளால் எங்களை எடை கட்டுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்துகிற இம்மானுவேலரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்கள் எங்களோடு இருக்கிற எபினேசரே, எங்களுக்கு உதவி செய்கிற எபினேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா நிசியே, யெகோவா சம்மாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜெகோவா ஈரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவன்,
நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி சிநேகத்தை நினைக்கும் போது உள்ளம் பூரிப்பினாலே நிரம்புகிறதே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து நாங்கள் உம்மை அண்டிக் கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளை என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் நம் நடுவிலே நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே நாம் தினந்தோறும் சிந்தித்து வருகிறபடி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சிந்திக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்தின் ஊடே ஆரம்பம் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். நம்பிக்கை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். முடிவு அல்லது முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். உறுதி என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். பற்றி கொண்டிருப்போம், பற்றி கொள்ளுதல் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். நேற்றைய தினத்திலே கிறிஸ்துவினிடத்திலே என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை சிந்தித்தோம். இன்றைக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் இந்த பங்கு என்கிற வார்த்தையை 3 விதங்களா பிரிக்கலாம். அதாவது கத்தோலிக்கத்துல நீங்க அறிவீங்க, பங்கு தந்தை அப்படின்னா சில பகுதிகளுக்கு அவர் ஃபாதராக இருப்பார், அதான் பங்கு தந்தை. ஒரு 4-5 கிராமங்களுக்கு அல்லது ஒரு நகராட்சியில இருக்கிற அத்தனை கவுன்சிலர்கள் சொல்றீங்க இல்லையா, அந்த பகுதிக்கு இப்ப நமக்கு மரமல் நகராட்சியில 33 கிராமங்கள் இருக்கிறது. இதுல அந்த கிராமங்கள்ல ஃபாதர் பங்கு தந்தை வைப்பாங்க. ஆர்சிஐ இதுல இசிஐல எல்லாம் ஏரியா போதகர் வைப்பாங்க. ஜிஎஸ்ஐல எல்லாம் ஆயர், அதாவது ஏரியா சேர்மேன் அப்படின்னு வைப்பாங்க. அந்த பங்கு நான் இப்ப 10 கிராமங்களுக்கு, இப்ப எனக்கு 10 கிராமத்துல இருந்து வர்றாங்க, அந்த ஏரியாவுக்கு இயேசுவின் மனதுருக்க ஜப வீடு ஒரு பங்கு. இந்த பங்கு வேற. பங்குனா இன்னொரு காரியம் குறிக்கிறது. இப்போ ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா சொத்து வச்சிருப்பாங்க, அது பாகம் பிரிச்சு கொடுப்பாங்க 4 பேருக்கு. அதுல மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுப்பாங்க, ஜேஷ்டபுத்திர பாகம் சொல்லி. அது ஒரு விதமான பங்கு. நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பினிடத்துல சகோதரர் தேடி வந்த போது எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்தான். ஆனா அவனுடைய சகோதரன் பென்யமீனுக்கு மாத்திரம் 5 பங்கு கொடுத்தான். இப்படி இந்த உணவுல பகிர்ந்தளிக்கிறது, அது மாதிரி ஒரு பங்கு. இந்த பங்கு, நான் சொல்ற பங்கு, தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தையும், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவையும், தேவனோடு நமக்கு இருக்கிறதான ஆங்கிலத்தில் மெர்ஜிங்
அந்த தேவனோடு கூட நாம் முழுவதும் இசைந்து வாழுகிறதையும் குறிக்கிறது. ஆகவே இந்த பங்கு ரொம்ப விசேஷமானது. தேவனோடு கூட நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் உங்களுக்கு அது புரியும். நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்திருந்தீங்கன்னா படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல 3 பகுதியாக இதை நான் பிரிக்கிறேன். ஒன்று பரம அழைப்பு, ஒன்று பரம அப்படி என்ற ஒரு காரியம், 2வது அழைப்பு, 3வது உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 3 காரியங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த 3 காரியங்கள்லேயும் ஒரு லிங்க் இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. பரம அழைப்பு, நம்முடைய அழைப்பு இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல. நம்முடைய அழைப்பு பரலோகத்துக்குரியது, பரம அழைப்பு. அந்த பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த பரம அழைப்பை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து பிதா கொடுத்த ஊழியத்திலே, பிதா கொடுத்த, அதாவது தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வீடு என்று சொன்னால் பரலோகம் தேவனுடைய வீடு, பூலோகத்திலே நாம் கூடி வந்து ஆராதிக்கிற இடம் தேவனுடைய வீடு. நாம் கூடி வந்திருக்கிற ஆராதிக்கிற இடம் டிஸ்ட்ராய்ட் ஆயிடலாம், ஆனால் நாம் கூடுகிற கூடுகை டிஸ்ட்ராய்ட் ஆக, அழிந்து போக, அது லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு மகிமையான அழைப்பு. இன்றைக்கு நாம் இந்த பரம என்கிற தலைப்பை சிந்திக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் மற்ற காரியங்களை நாம் சிந்திக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை, நம்முடைய பங்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா பரம வாசஸ்தலம். நம்முடைய பங்கு எதிலே என்றால் பரம வாசஸ்தலத்தில வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவோட கூட நம்முடைய பங்கு இருக்கிறது. ஆகவே அந்த முதல் வசனத்தில அழகாய் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்திலே தவிக்கிறோம். வீட்டு வாடகை கட்ட தவிக்கிறோம், பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட தவிக்கிறோம்,
கரண்ட் பில்லு கட்ட தவிக்கிறோம். ரொம்ப தவிப்பு எதிரானா நிறைய பேர் இந்த குழுவுல லோன் வாங்கிட்டு அந்த டைம் வந்தா ஓடுறாங்க பாருங்க, அலையறாங்க பாருங்க. அப்படியே ஒரு இது. சமீபத்துல கூட ஒரு காரியத்துக்காக நான் அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சகோதரி என்னோட சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் லோன் வாங்கினாங்க பாஸ்டர், அவங்க கட்டவே இல்லை பாஸ்டர், மற்ற நாங்க இருந்த குழுவில இருந்தவங்க எல்லாம் போட்டு பங்கு போட்டு கட்டிட்டோம் பாஸ்டர், அவங்க பதில் கூட சொல்ல மாட்டேன்றாங்க பாஸ்டர், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு. சிலர் பாருங்க, அந்த ஆத்திர அவசரத்துக்கு அந்த சீட்டு கட்டுறதுக்கு கேட்டு வாங்கிட்டு போவாங்க, திரும்பி கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதனால நான் இப்ப யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம், கர்த்தருடைய ஊழியத்துல இருக்கிறோம். நமக்கு அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்காக 5-10 வச்சிருக்கும் போது அது பிடிங்கின்னு போவாங்க, இதோ கொடுத்துடுறேன். அப்படியே கிட்டத்தட்ட சேர வேண்டியது நிறைய இருக்கு. சரி, நம்ம பிள்ளைங்க ஓகே, ஏதோ ஒரு செலவு பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு அமைதியாயிடுவேன். எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்படி அந்த தவிப்பு நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய காரியத்துல காட்டுற தவிப்ப கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல காட்டுறதில்லை. வயிற்று பசிக்கு நம்ம படுகிற தவிப்ப ஆவிக்குரிய பசியில நாம் காட்டுறதில்லை. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு தவிப்போட தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களானாலும் நானானாலும் ஏதோ ஒரு தவிப்பு. எனக்கு 15ஆம் தேதி வந்தா ஒரு தவிப்பு, 20ஆம் தேதி வந்தா தவிப்பு, ஏன்னா லோன் கட்டணும். இப்படி ஏதோ ஒரு தவிப்பு நம்மை அட்டாக் பண்ணும்போது அதை பரிதவிக்கிறோம், தவிக்கிறோம், எப்படியாவது மான மரியாதையை காப்பாத்திக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா சிலர் அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க, ஆட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, டோன்ட் கேர் மாஸ்டர். ஆனா சில நேரங்கள்ல பாருங்க, அப்படி ஒரு தவிப்பு. ஒரு நாள் ஒரு பிரதரு தவிக்கிறார். ஏன்னா மாத்திரை வாங்கணும், மனைவிக்கு மாத்திரை வாங்கணும், தனக்கு மாத்திரை வாங்கணும், எங்கேயும் வேலை இல்லை, காசு இல்லை, அப்படியே தவிக்கிறார். தற்செயலா இந்த வழியில போகும்போது என்னை பார்த்தார். பார்த்து, ஐயா இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாயிடுச்சு ஐயா, ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களாங்க. சரி, மாத்திரைன்னு சொன்னதுனால எவ்வளவு ஆகும்னு கேட்டேன். ஒரு 1100 ரூபாய் இருந்தா போதுங்கன்னு வாங்கிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, 3 நாள்ல கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு. 3 வருஷம் ஆகுது. பாருங்க, அவங்க அந்த நான் அவர் கொடுக்கிறாரு கொடுக்கல ரெண்டாவது, அவங்க தவிக்கிற அந்த தவிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் அப்படிதான். எனக்கு கூட சில நேரத்துல 1 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறேன், சில நேரம் கஷ்டப்படத்தான் செய்யறேன். ஆனா அந்த தவிப்புக்காக எப்படியாவது அதை அடைந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அப்படியே அத கணக்கு போட்டு பாருங்க, டேலி பண்ணி பாருங்க. அதுக்காக நம்ம தவிக்கிறோமா, ஐயோ இன்னைக்கு நான் பைபிள் படிக்கலையே, இன்னைக்கு நான் ஜெபிக்கலையே, ஐயோ இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போலையே, ஐயோ இன்னைக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கலையே, அப்படிங்கிற தவிப்பு நமக்கு இல்லை. ஐயோ இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கலையே, ஐயோ இன்னைக்கு என் புருஷனுக்கு பைபிள் படிச்சாரா இல்லையான்னு கேட்கலையே. இப்படி ஏதோ ஒரு காரியத்துல தவிப்பு உலகத்துல வருது. ஆனா நமக்கு ஆவிக்குரிய காரியத்துல வருதா? இந்த கிறிஸ்துமஸ் வந்துட்டா போதும், பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிறதும், மனைவிக்கு துணி எடுக்கிறதும், தனக்கு எடுத்துக்கலன்னாலும் மனைவி பிள்ளைகளுக்காவது எடுத்து கொடுக்கணும், அப்படி தவிப்பு.
அதே கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, ஆண்டவருக்கான காரியத்துல தவிப்பு நமக்கு இருக்குதா? அந்த தவிப்பு உங்களுக்கும் எனக்கும் இருந்தா பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடுகிறோம். தவிப்பு வந்துட்டா அதை அடைந்து தீர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி கர்த்தருக்கான காரியத்துல அந்த பரம அழைப்பு, பரம வாசஸ்தலம், அந்த நம்பிக்கையில, அந்த காரியத்தில உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த பங்கை நான் அடைய வேண்டும். தேவனோடு கூட எனக்கு பங்கு இருக்க வேண்டும். தேவனோடு கூட எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்கிற ஒரு தவிப்பு நமக்குள்ள இந்த காலை வேளையில உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில நமக்கு மரியாதை குறைவு வரக்கூடாது, கௌரவ குறைவு வரக்கூடாது, நமக்கு எந்த இடத்திலே நாம் தலைகுனிவு வரக்கூடாது என்று தவிக்கிறோம். அதே காரியத்துல, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நமக்கு ஒரு தவிப்பு வரணும். ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சே, சபைக்கு போறோமே, லேட்டா போறோமே அப்படிங்கிற தவிப்பு இருக்கணும். ஐயோ இன்னைக்கு ஆராதனைல வாயை திறக்காம இருக்கிறோமே, அதுல ஒரு தவிப்பு இருக்கணும். சபையில வந்து உட்கார்ந்துகிட்டு மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கிறோமே, கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதுல தவிப்பு இருக்கணும். என்ன சொன்னாலும் மொபைல நோண்டிதான் இருக்கிறேன், கவனிக்கிறது இல்ல, வார்த்தைகளை கவனிக்கிறது இல்ல. அப்படி மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஆசா ஒரு வசனம் வந்தா அதை பிடிச்சுக்கிறது. பாஸ்டர் இப்படி கண்டனம் பண்ணி பேசுறாரு. தவிப்பு நமக்கு ஆவிக்குரிய காரியத்துல இருந்தா நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், வருஷத்துல நீங்க 3 முறை இந்த பைபிளை படிங்க, உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வரும், உங்க பொருளாதார செழிப்புல ஒரு மாற்றம் வரும், உங்க குடும்ப உறவுல ஒரு நல்ல மாற்றம் வரும். மனைவியோட சண்டை, புருஷனோடு சண்டை, ஒண்ணு விட்ட சொந்தங்களோடு சண்டை, இவங்களை பார்த்தா பேசறதில்ல, அவங்கள பார்த்தா பேசறதில்ல, தலைய திருப்பிக்கிறது, இதுல எல்லாம் இருக்கிற தவிப்ப வேதத்தை வாசிக்கிறதுல காட்டணும், பைபிள் படிக்கிறதுல காட்டணும், செபிக்கிறதுல காட்டணும். அப்படி காட்டி பாருங்களேன். வாரத்துல ஒரு நாள் நல்ல உபவாசம் போட்டு பைபிள்லாம் மொபைல்லாம் பிளைட் மோட்ல போட்டு 2 மணி நேரம் ஒருவேளை உபவாசம் இருந்து 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடந்து பாருங்களேன், உங்க தவிப்பெல்லாம் மாறும், உங்க சஞ்சலம் எல்லாம் மாறும். இப்ப ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவங்க படிங்க. யாராவது எடுத்தீங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. என்ன களிப்பு? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஓடிப்போதா? எப்போ? மீட்கப்பட்டவர்கள், பாடுகிறவர்கள், திரும்புகிறவர்கள், இந்த 3 காரியம் நடக்கும். மீட்கப்பட்டவங்க பாடணும், ஆண்டவர் பக்கமா திரும்பணும். அடுத்து பாருங்க, ஆனந்த களிப்புடன். எப்படி பாடணும்? ஒரே சந்தோஷமா பாடணும், வேதனையோடு பாடக்கூடாது. ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோன் என்றது சபையும் குறிக்கிறது, பரலோகத்தையும் குறிக்கிறது, நாம் இருக்கிற வீட்டையும் குறிக்கிறது. சியோன் என்றால் உயரமான இடத்துல வருவார்கள், மேன்மையான இடத்துல வருவார்கள், யாரும் கிரகிக்க கூடாத இடத்துல வருவார், யாரும் கிரகிக்க கூடாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே சில நேரத்துல கிரகிக்க முடியறதில்லை. அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். எங்க போனாலும் பாஸ்டர் வர்றார் அப்படின்னு உட்கார்ந்தவங்க கூட எழுந்து தோத்திரம் பண்ண அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு கூட்டத்துக்குள்ள போறோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்கிறாங்கன்னா அவங்க உடனே எழுந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து, இங்க உட்காருங்க பாஸ்டர், அவர் இடத்த கொடுத்துட்டு உங்க இடத்துக்கு போறேன். எதிர்பார்க்காத ஒரு உயர்வு, எதிர்பார்க்காத ஒரு மேன்மை, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி, உலகம் தராத மகிழ்ச்சி. அப்பவே சொல்லிட்டாரு ஆண்டவரு, ஏதோ சாத்தான் வர்றான், அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணே இல்ல, ஆனா என் பிள்ளைங்களுக்கு உலகம் தராத சமாதானத்தை நான் தர்றேன்ற. உலகம் தராத சமாதானம். இந்த தவிப்பெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். பண தவிப்பு, குடும்ப உறவில தவிப்பு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன், நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் எங்க ஓரகுத்தியோட, என்னன்னே தெரியலீங்க, திடீர்னு ஒரு பெரிய பிளவு வந்துடுச்சு. அவங்ககிட்ட நல்லா பேசணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா அவங்கள பார்த்தாவே அவங்க பண்ணதெல்லாம் நினைவு வந்து கோபம் வந்து அப்படியே வந்துடுறேன். ஏன்னா மன்னிக்க முடியல, ஏன்னா அவங்கள நேசிக்க முடியல. நான் இப்போ சொல்றேன் பிள்ளைகளை கவனிங்க, நீங்க 10 தீமை அவங்க செஞ்சிருந்தாலும் அவங்களிடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு நன்மைய நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இந்த 10 தீமைய மறந்துட்டு அவங்களோட நம்ம நட்புறவா இருப்போம், அன்புறவா இருப்போம். அவங்களோட கூட நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்கும். இதுதான் கிறிஸ்தவம். 10 தீமைய நினைச்சு ஒரு நன்மையை மறந்துடுறது நன்றி இல்லாத தனம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் சொல்றேன். நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். எனக்கு இப்ப கூட எப்பாவது நினைச்சேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அருள்தாஸ் ஐயாவை நினைச்சு, அவர் நம்ம மத்தியில இல்ல, அவங்க பிள்ளைங்கள் நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம பார்த்தாலும் நம்மள அப்படியே அவங்க திரும்பிக்கிறாங்க. நம்ம கிட்ட எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அவங்களே மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்களே ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா அந்த ஐயாவை நான் நினைக்கிறேன், நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நாங்கள் அரக்கோணத்துல இருக்கும்போது 1ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதிக்குள்ள ஒரு 100 ரூபாய் அனுப்புவாருங்க. 100 ரூபாய் அனுப்புவார். மணியாட்டு ஃபார்ம் கையில அவரு போஸ்ட்மேன் கொண்டு வருவார். அதுல 2 ரூபாய் அந்த போஸ்ட்மேனுக்கு கொடுத்தா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த 2 ரூபாயில. ஆனா அந்த 100 ரூபாய் வாங்கி பல முறை அரிசி பருப்பு வாங்கி நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்க மறக்கல. என்னைக்கும் அவங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும். எந்த சபைக்கு போறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஆண்டவரோடு இருக்கணும். அந்த ஐயா இருந்தது போல அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருக்கணும், அவங்க பேர பிள்ளைகள் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நேபாளில இருந்து வந்த பிரதர் ராஜன், அவரை என்னைக்கும் நினைக்கிறோம். அவர் நேபாளிக்கு போயிட்டாருன்னு தெரியும், ஆனா அவரை என்னைக்கும் நினைக்கிறோம். அவரை வந்து சபையில வந்து ஜபிக்கிறது, அவரு துதிக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாத்தையும் நாங்க நினைக்கிறோம். அவரு எனக்கு மகனுக்கு கல்யாணத்துக்கு வாங்கின காசு எங்கிட்ட கொடுக்காமயே போயிட்டாரு, பரவாயில்ல, அதனால அவர் நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரையும் நாங்க நினைக்கிறோம். சாரால ரொம்ப நினைக்கிறேன் நான். சாரால் எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப கவலைப்படுறோம். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடு கட்டி முடிச்சு வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் எங்க குமார் சாரை நினைக்காத நாளே கிடையாது. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க மாமியார நான் அப்பப்ப நினைக்கிறேன். பென்ஷன் வாங்குவாங்க 300 ரூபாய், என்கிட்ட வந்து 10 நாள் இருப்பாங்க, சிவாடாவுக்கு வந்துருவாங்க. வந்து மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க, சென்னையில இருந்து தூக்கிட்டு வருவாங்க. வயசான காலத்துல நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நினைக்கிறேங்க.
அதை நினைக்கும் போது மனசுல நன்றி பொங்கி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரணும். நித்திய மகிழ்ச்சி நம்ம மேல இருக்கணும். அழகா சொல்ல, நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். இவங்களெல்லாம் நினைக்கும் போது நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. நமக்கும் அப்படி இருக்கணும். ஐயோ, நம்மளை எங்க கொண்டு வந்து கட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நம்ம மாறிக்கணும். அன்னப்பறவையின் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது. அது பால்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் பாலை மாத்திரம் எப்படி பிரிச்சு எடுக்குதுன்னு தெரியல. ஆனா சொல்றாங்க, பால் மாத்திரம் எடுத்துக்கமா, தண்ணியை விட்டுருமா. அது எப்படி அதனால பிரிக்க முடியுது? ஆச்சரியம் தான் கேட்கறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஏன் மாறிக்கிடக்கூடாது? அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால பல தீமைகள், 1-2 தீமைகள் நடந்திருக்கலாம். ஆனா பெற்ற விடுதலையை நீங்க மறந்துடக்கூடாது. பெற்ற சுகத்தை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு போராடி செபிக்கிற ஒரு ஊழியக்காரன்றதை மறந்துடக்கூடாது. நான் என் பிள்ளைங்களை நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கிறேன், ஜெபிக்கிறேன். சில நேரம் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் சரியில்லையேன்னு கதறேன். கண்பானவர்களே, நமக்கு நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் தங்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்ம அடையணும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும். இத போராட்டம் இருக்குங்க. வெயில் வர்ற மாதிரி, நிழல் வர்ற மாதிரி, மழை வர்ற மாதிரி, காற்று வர்ற மாதிரி எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு இருந்தாலும் ஆண்டவர் மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. நீங்க என்ன பார்த்து நீங்க எதுல பாஸ்டர் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, வீடு, வாசல், காரு, பங்களா அதெல்லாம் சந்தோஷப்படல. 82 ஏப்ரல் 25 நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறேன். ரட்சிப்பின் நாளை நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன். நான் அபிஷேகம் பெற்ற 83வது வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தஞ்சாவூர் தோட்டத்துல, பண்டிதர் தோட்டத்துல பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நினைக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது சந்தோஷம் அடைகிறேன். அந்த நாள் இப்படிப்பட்டதான மறக்க முடியாத நாட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் நெருக்கப்படுகிற காலங்களை, தேவன் செய்த உதவிகளை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். கஷ்டம் வரலையா? வருதுங்க. ஜுரம் வரலையா? தலைவலி வருதுங்க. எல்லாம் வருது. ஆனா என்னை மேற்கொள்ளாது. அதுதான் என் மகிழ்ச்சி, அதுதான் என் சந்தோஷம். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் மாறிக்கிடணும். நம்ம ஒவ்வொருவரும் மாறிக்கிடணும். அப்படி மாறிக்கிடும் போது கர்த்தர் நம்மை கீழாக்காம மேலாக்குவா, பாலாக்காம தலையாக்குவா. இதுதான் தேவனுடைய கிருபை. ஆகவே இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகவே பரம அழைப்பின் பரம வாசஸ்தலத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு நமக்கு வாஞ்சை வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவோம். கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி பரம வாசஸ்தலத்துக்கு நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை கைவிடாது நடத்துகிறவர், நடத்துவார். சொல்லுங்க, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம வாசஸ்தலத்தை நம்பி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஏசாயா 35:10 கர்த்தரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக திரும்பி
ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஊழியத்திலே நான் ஈடுபாடாய் இருப்பேன். சியோனுக்கு வருவேன், இந்த உயர்வான இடத்துக்கு வருவேன். என் எண்ணங்கள்ல ஒரு உயர்வை கொண்டு வந்து கொள்ளுவேன். சின்ன சின்ன காரியங்கள்லாம் தட்டி விட்டு நான் மேல் நோக்கி ஓடுவேன். கோழி எப்படி குப்பையிலிருந்து உதறி விட்டு மறுபடியும் மேய்ச்சலுக்கு ஓடுகிறதோ, அப்படி நான் என் வாழ்க்கையை உதறிவிட்டு, எல்லா தகாதவைகளை உதறிவிட்டு, எல்லாவற்றையும் உதறிவிட்டு, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடுவேன் என்ற அந்த பரம அழைப்புக்கு, பரம வாசஸ்தலத்திற்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கும்போது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டா. சஞ்சலமும் தவிப்போம், ஓடிப்போம். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ணி, கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடையும்படி, நான் அடையும்படி, நம்ம எல்லாரையும் அடையும்படி தேவ கிருபை நம்மில பெருகுவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து, உங்களுக்கு தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.